1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திருநாள். இந்த பௌர்ணமி திருநாளில் அம்மனுடைய அருளை எவ்வளோ மலன்னு இறங்குறா பாருங்க. இன்னைக்கு மகாசக்தி பத்ரகாளி அம்மன் எனக்கு நல்ல வாக்கு கொடுங்க. இந்த தேகத்தில் நீங்கள் தான் இருக்கணும். என் உயிர் உங்களுக்கு, என் தேகம் உங்களுக்கு சொந்தம். அடியேன் குடும்பம், பிள்ளை, மக்கள், பேர குழந்தைகள், மருமகள் எல்லாரும் தூமதி வெங்கடாஜல தூமதி, அவங்க குடும்பம், பிள்ளை, மக்கள், இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்கள், இந்த பூஜைக்கு உதவி செய்த அத்தனை பாரி வள்ளல்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அனைவருக்கும் அம்மா எனக்கு வழங்கியவர்களுக்கு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களுக்கு இப்போது தீபார்த்தனை ஆசீர்வாதம் கொடுக்கணும். எல்லாரும் வணங்கிக்க. இந்த பௌர்ணமி திருநாளில் உங்கள் பிரார்த்தனை, குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கோர்ட் கேஸு, கடன் தொல்லை உள்ளவங்க, சிறுநோயிலிருந்து பெருநோய் வரை உள்ளவங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் உள்ளவங்க, வெள்ளிய சூனியம், காற்று, கருப்பு, செய்வினை உள்ளவங்க, எல்லாத்துக்கு மேலே இந்த 9 கிரகங்கள் தொல்லையால் அவஸ்தைப்படக்கூடிய மக்கள், பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கற்பக ஜோதி சாட்சாய் ஆன்மீகவாதிகளை சோதிக்காதீங்க, நல்லவர்களை சோதிக்காதீங்க. அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிற அனைத்து பிரார்த்தனைகளையும், அனைத்து காரியங்களும் வெற்றி பெற உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு, பத்ரகாளிக்கும் அனைத்து சக்திகளுக்கும் இப்போது தீபார்த்தனை நடக்கிறது. துர்காதேவி அம்மனுக்கும், அதர்வண காளிக்கும், அங்காள பரமேஸ்வரிக்கும், சமயபுரத்து மாரியம்மனுக்கும், மகாலட்சுமிக்கும் இப்போது பூர்ணாதி நிறைவு செய்கிறேன். இப்போ ருத்ரயாகத்துக்கு போகிறேன். அந்த ருத்ரயாகத்தில் நீ காட்சி கொடுக்கணும். 9 அடி உயரத்தில் ருத்ரகாளி அற்புத சக்தியாக அருள் புரிய உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து, அடியேன் குடும்பத்துக்கும், என் உயிருக்கும், என் உடலுக்கும் நீ அடுத்த ஜனனம் இல்லாமல் பாதுகாக்க உன் பொற்பாத திருவடி கமலத்தை செய்து சங்கல்பம் செய்கிறேன்.